ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு சாதா டூ பின் ப்ளக்கு வந்து எப்படி ஒயரில் மாட்டுறதுன்ற வீடியோ தான் சார் இது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த 2 ஒயர் இருக்குது. இந்த 2 ஒயருக்கு வந்து நான் டூ பின் ப்ளக்கு நான் மாட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒயரை வந்து ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ளக்கை வந்து நான் அதில் மாட்ட போகிறேன். ஏன் சார் மாட்டின ப்ளக்கை கழட்டி மாட்டுறேன்னு சொல்கிறேன்னா, ஒயர் எப்படி நீங்கள் வந்து இந்த ப்ளக்லேருந்து எடுக்கிறதும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இது வந்து பேசிக்கான வீடியோ. ஸோ மாஸ்டர் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து சும்மா பார்த்து இந்த வீடியோ என்கரேஜ் பண்ணுங்கள். யாராவது லேர்ன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது தாங்க டூ பின் ப்ளக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கலர் இருக்கும். ஏன் யாராவது சொல்ல முடியுங்களா? பிகாஸ் ஒரு காலத்துக்கு முன்னாடி நமக்கு பொலாரிட்டி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த ரைட் சைடில் வந்து ஃபேஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரல் இருக்கணும். அந்த மாதிரி ப்ளக் மாட்டால் தான் சில அப்பரேட்டஸ் வேலை செய்யும். ஸோ அதுக்காக நமக்கு எந்த கலர் எங்கே இருக்குன்னு தெரியாதுக்காகவே எப்போவுமே இது வந்து பை கலரில் வரும். ஸோ இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் நட்டு இருக்கும். இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மைனஸ் ஷேப்பு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு டெஸ்டரை வச்சு அழகாக கழட்டலாம். கழட்டும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கேயாவது கீழே வந்து தொலைஞ்சிச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் டேப் போட்டு ஒட்டலான்னு சொல்வீங்க, எனக்கு நல்லா தெரியும். பட் ஃபார் பிகினர்ஸ் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் டூயிங். இவரை பார்த்துருக்கீங்களா? மிஸ்டர் கேமி. இவர் சின்ன வயசில் இருந்து டெஸ்டர் கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாருங்க. நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐம் ஓவர் எக்ஸைட்டட். ஓகே, நான் சின்ன வயசுலேருந்து இவங்க யூஸ் பண்ண டெஸ்டர் தான் நிறைய யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கேமி டெஸ்டர் வச்சு தான் நான் வந்து இந்த ஸ்க்ரூவையும் இந்த நட்டையும் இதுலேருந்து கழட்டினேன். ஸோ 2 பார்ட்டிஷன் தெரியுது இல்லைங்களா? ஸோ இது வந்து இருக்கும். ஏன் இப்படி நான் மாட்டி வச்சுருக்கேன்னா, தவிர தட்டி விட்டால் கூட கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க எடுக்க ஈஸியாக இருக்கும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உள்ளே வந்து ஒரு பிளேட் இருக்கும், இன்சுலேட்டர் பிளேட் இருக்கும். இதில் வந்து மாட்டுறோம் இல்லையா இந்த பின்னு, இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த ஹவுசிங் போகும். கீழே இருக்கு இல்லையா இந்த ஸ்கொயர், சொன்னோம்னா க்யூப்பில் ஒரு சர்க்கிள் கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த செக்ஷன் போகும். அதுக்கு மேலே இந்த ஸ்க்ரூ இருக்கும். எதுக்குன்னா இது வந்து இதை தனியாக கழட்டி மாட்டுறதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து டெஸ்டர்லாம் வச்சு திருப்பாதீங்க, லூஸ் ஆகிடும். ஸோ இது வந்து இவ்வளோ தாங்க மெக்கானிசம்மு. இப்போ வந்து இந்த போர்ஷனை வந்து நம்ம அழகாக வந்து அன்ஸ்க்ரூ பண்ணணும். எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஒயர் மாட்டுற ஸ்க்ரூவை வந்து இப்போ மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓப்பன் சார் ப்ராக்கெட்டா ஸ்கொயர் ப்ராக்கெட்டா? ஸோ 0 and 1 போட்டால் 0வும் 1 வந்து இன்க்ளூசிவ் ஆகும். இன்னொரு ப்ராக்கெட் போட்டால் 0வும் 1 வந்து நான் இன்க்ளூசிவ். அதே மாதிரி 0 to 100%ல் நீங்கள் 0%ம் நீங்கள் வந்து கழட்டக்கூடாது. ஸ்க்ரூ வெளில வந்து விடுற மாதிரி 100% ஃபுல் டைட்டும் ஏற்றக்கூடாது. ஸோ எப்போவுமே பார்ஷியலாக வந்து கழட்டுங்க. அப்போ தான் வந்து ஸ்க்ரூவும் கழண்டு விழுந்துடாது, ஓவர் டைட் ஆகி த்ரெட்டும் டேமேஜ் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஒயர் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக கழட்டியாச்சு இல்லைங்களா? ஸோ இந்த சைடு ஒரு நியூட்ரல் ஒயரும் இந்த சைடு ஒரு ஃபேஸ் ஒயரையும் நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மாட்ட வேண்டிய ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரோட ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் வந்து எப்போவுமே ஜென்ரலாக வந்து கொஞ்சம் விட்டு போயிருக்கும். ஸோ எப்போவுமே ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு அழகாக வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா பெண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா ஸ்க்ரூ லூஸாக இருந்தால் கழட்டிட்டு வந்துடும், ப்ளக்கு மாட்டிட்டு இழுத்துட்டு வெளியே வந்துடும். ஸோ அதனால எப்போவுமே பெண்டு பண்ணி விடுறது. ஓகேங்களா? இது வந்து சில பேர் திம்பிளிங் சொல்லுவாங்க, திம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லர்கிட்டலாம் அந்த திம்பிள்னால் அந்த அங்குஸ்தான் இருக்கும், அந்த ஒக்காபுலரி தான். பட் எலக்ட்ரிக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், நாம் ஒயரை வந்து கொஞ்சம் டீசெண்டாக ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தெரியுதுங்களா? லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே ரைட் சைடில் வந்து ட்விஸ்ட் பண்ணி ஒரு லூப் மாதிரி பண்ணி டைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் உள்ளே நம்ம மாட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து 2 இது இப்படி பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதை எடுத்து அடுத்து இதில் மாட்டிட வேண்டியது தாங்க. இப்போ இது உள்ளே மாட்டியாச்சுங்க. நல்லா பார்க்க வேண்டியது என்னென்னா, மெயினாக வந்து தெர் இஸ் நோ ஓப்பன் சர்க்யூட் அண்ட் தெர் இஸ் நோ ஷார்ட் சர்க்யூட், ஒன்லி அ நார்மல் சர்க்யூட்.
ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன்ப்பா தெரியுது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து வெளியே வராது, நான் பிடிச்சி இழுக்கிறேன், ரெண்டுத்துலேயுமே வெளில வராது. ஸோ ஐ ஹேவ் மேட் அ பார்ஷியல் டைட். ஃபுல் டைட் எப்போவுமே ஏற்றக்கூடாது. ஸோ 2 ஒயர்லேயும் வந்து நீங்கள் கண்ணு கூட நல்லா பார்க்கலாம், ரெண்டும் ஒன்று தொடலை. பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒயரை லூஸாக மாட்டுவியே அதுதானே சார் சொல்ல போகிறீங்க. இல்லைங்க, இந்த ஒயருக்கு வெளியே இருக்குல்ல இன்சுலேஷன், இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஒயரு. இது வந்து ரொம்ப லோ லோடுக்காக நான் போடுறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா அப்ராக்சிமேட்லி வெறும் ஒரு 3 வாட்ஸ் எல்இடி பல்பு தான். ஸோ இது தாராளமாக இந்த ஒயர் தாங்கும். ஸோ இது வந்து ஹெவி லோட்லாம் போட்டுறாதீங்க. இது வந்து பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக தான் வச்சுருக்கேன். பட் ஐ எம் யூஸிங் ஃபார் வெரி 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 லைட் லோடு. ஸோ நான் யூஸ் பண்ணுற லோட் மாதிரி இங்கே கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் லோட் பண்ணலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலேட்டரை உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்சுலேட்டர் டைட் பண்ண எப்படி சர்க்யூட் த்ரூ ஆகாது. ஸோ இந்த இன்சுலேட்டருக்கு வந்து வெளியே இருக்கணுங்க. இன்சுலேட்டர் உள்ளே போட்டு தயவு செஞ்சு டைட் பண்ணிடாதீங்க, வேலை செய்யாது. அப்புறம் திரும்பி கழட்டி மாட்டிகிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எவ்ரி ஒன் பர்ஃபெக்ட். நான் யாரையும் குறை சொல்லலை, ட்ரை பண்ணுங்கள். பி சேஃப், பி ரெஸ்பான்சிபிள். எலக்ட்ரிக்கல் ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், உங்கள் பொருள் நல்லா இருக்கணும், உங்கள் சுற்றி இருக்க பொருள் நல்லா இருக்கணும். ஸோ பி காஷியஸ், பி சேஃப். ஸோ ஹவுசிங் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இது இங்கே இந்த ஸ்லாட் உங்களுக்கு தெரியும், இந்த டாப் ஸ்லாட்டில் இதை வந்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சிட்டோம்னா ஃபேமாக உட்காந்துக்கும். அடுத்து அந்த இது கலரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எனக்கு சிமெண்ட்ரி ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காக தான் நான் வந்து 2 சைடு இந்த ஒயரை கொண்டு வரேன். சில பேர் ஒரே சைடில் ஒயர் கொண்டு வந்து 2 சைடும் போடுவாங்க, தப்பு கிடையாது. இடம் இருந்தால் பண்ணலாம், இடம் இல்லாட்டி சிமெண்ட்ரி இஸ் பெஸ்ட்டு. ஸோ அடுத்து அந்த ப்ளூ கலர் கேப்பை இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ஏற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி கேபினெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, ஒயர் வந்து எதுவும் நசுங்கிடக்கூடாதுங்க. ஸோ இந்த 2 ப்ளக்குக்குள்ளே வைக்கும் பொழுது இந்த ஒயர் நசுங்கிடக்கூடாது. என்ன சார் நீங்கள் இவ்வளோ ப்ரிகாஷனரி மெஷர் பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க, இதுவே வந்து ஒரு கிளாஸ் தான். இது வந்து ப்ளக்கு மாட்டணும்னு சொன்னால் விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப சிரிப்பாங்க. ஆனால் விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதாவது ஒரு இடுக்கில் வந்து சப்போஸ் இந்த ஹோல் வெளியே வர வேண்டிய ஒயரை இந்த சைடு வெளியே வந்துடும், அது தெரியாது அவங்களுக்கு. நட்டு டைட் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா டைட் பண்ணுவாங்க. பார்த்தா இது வந்து சரியாக க்ளோஸ் ஆகாது, இந்த பக்கம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், ப்ளக்கோட டிசைனும் கெட்டுடும், அதோட சிமெண்ட்ரியும் மாறிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒயரும் வெளியே வரும், அப்புறம் உள்ளத்தெல்லாம் வெள்ளத்தில் டப்புன்னு உடையும், இந்த மாதிரி இருக்குது. ஸோ மேக் ஷுர் த ஒயர் இஸ் கம்மிங் ரைட் ஃப்ரம் த சென்டர். ஓகே, ஸோ ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாங்களா? ஸோ எப்போவும் வழக்கம் மாதிரி சொல்கிற மாதிரி தான், இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது நார்மல் டைட் பண்ணுங்கள், அதிகமாக டைட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து எப்போவுமே ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை, கட்டாயம். ஸோ டெஸ்ட் பண்ணிடலாங்களா? ஸோ ஃபைனல் டெஸ்டிங் பார்த்துலாமா ஃப்ரெண்ட்ஸ்? லைட்ஸ் ஆஃப். நல்லா இருக்குங்களா? ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த டம்மி லைட்டு. இப்போது இந்த சுவிட்சு என் கையில் இருக்குது. லைட்ஸ் ஆன். ஸோ இந்த சுவிட்சை நான் போடும்போது உங்களுக்கு அந்த லைட் எரியும், ஆஃப் ஆகும். ஸோ நம்மளோட ஒயரிங் safe and successful. Thanks for watching. See you again. Have a nice day.